ஒளிரும் அலைகள். பாம்பன் தீவின் தன்னம்பிக்கை தாரகை. அலைக்கடல் சூழ்ந்த வாழ்வு, அன்றாட சவால்கள் நிறைந்த சூழல். ஆனால் நம்பிக்கை எனும் ஒளியுடன் புறப்பட்டாள் ஒரு தேவதை. பாம்பன் தீவின் மீனவ குடும்பத்தில் பிறந்து கடல் காற்றின் பாடலையும் அலைகளின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டு வளர்ந்தாள். உடல் குறைபாடு ஒருபோதும் அவளது கனவுகளுக்கு தடையாக இருந்ததில்லை. மாறாக ஒவ்வொரு தடையையும் படிக்கல்லாக்கி கல்வி எனும் பெரும் கடலை நம்பிக்கையுடன் நீந்தினாள். கற்கண்டு போல இனிக்கும் அவள் மனம், கலங்கரை விளக்கம் போல ஒளிரும் அவள் லட்சியம். விடாமுயற்சியும் தணியாத தாகமும் அவளை சிகரங்களை நோக்கி உந்தி தள்ளின. பாட புத்தகங்கள் தோழனாக, பேனா ஆயுதமாக, அறிவை மட்டுமே மூலதனமாக கொண்டு கல்வி பயணத்தில் அவள் படைத்த சாதனைகள் ஏராளம். மீனவ குப்பத்தின் பெருமையாக, பாம்பன் தீவின் தன்னம்பிக்கை தாரகையாக இன்று நம்முன் நிற்கும் அந்த சாதனை பெண் குமி ஜெனிஸ். அவளது வெற்றிக்கதை உழைப்பின் உன்னதத்தையும் உறுதியின் உயர்வையும் நமக்கு உணர்த்தும். ராமேஸ்வரம் சுற்றுலா மற்றும் எங்கள் தீவு சமூகத்தின் ஒரு பகுதியாக இவரை பற்றி பெருமையுடன் எடுத்துரைப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள், அவளது பயணத்தில் நாமும் பயணிப்போம். குமி ஜெனிஸ் அழகிய பாம்பன் தீவில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து வரும் ஒரு மீன்பிடி குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆம், பாம்பன் தீவு என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கம்பீரமான பாம்பன் பாலம். மேலும் நம் தேசத்தின் வழிகாட்டியான முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ABJ அப்துல் கலாம் ஐயா பிறந்த மண் என்பதும் மிக முக்கியம். அப்துல் கலாம் ஐயா கனவு கண்டதைப் போலவே கல்வி மீது தீராத தாகம் கொண்டவர்களில் குமி ஜெனிஸும் ஒருவர். ஆம், குமி ஜெனிஸ்க்கு இருப்பதோ அசைவுறுப்பு குறைபாடு, லோகோமோட்டிவ் டிசபிலிட்டி. இது மிகவும் அரிதான ஒரு நோய். மருத்துவ ஆராய்ச்சிகளின்படி இதை குணப்படுத்துவது கடினம் என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன. இருப்பினும் தான் ஒரு மாற்றுத்திறனாளி என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. எண்ணற்ற சாதனைகளை அவள் நிகழ்த்தியிருக்கிறாள். வாருங்கள், அவளே என்ன சொல்கிறாள் என்று கேட்போம். என்னோட பேர் வந்து Qumi Jenis. நான் இப்போதான் 12th முடிச்சிருக்கேன். என்னோட ஊர் பாம்பன், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். SSLC 10th என்னோட ஸ்கோர் 493 out of 500. 12th 582 out of 600. 10th தமிழில் 96, இங்கிலீஷில் 99, மேக்ஸில் 100, சயின்ஸில் 99, சோஷியல் சயின்ஸில் 90. 12th தமிழில் 99, இங்கிலீஷில் 95, ஃபிசிக்ஸில் 92, கெமிஸ்ட்ரியில் 99, மேக்ஸில் 97, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 100. சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்றது என்னோட ப்ரைமரி ஸ்கூலிங் முடிச்சுட்டு நான் ஒரு ஸ்கூலை எய்ம் பண்ணி போனோம். அங்கே ஹையர் செகண்டரி தான் அங்கே படிக்கலாம் அப்படின்னு. அங்கே ஒரு ரிஜெக்ஷன் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் ஐம் டிசேபிள்டு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூலில் போனோம். அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னோடய ஹையர் செகண்டரி அங்கே தான் முடித்தேன். அந்த ஸ்கூல் பேர் கிங் ஆஃப் கிங்ஸ். நான் 5th ஸ்டாண்டர்ட் வரை படித்த ஸ்கூல் பாம்பன் வித்யாலயா. 2 ஸ்கூல்லையுமே எனக்குன்னு ஸ்பெஷல் கேர் எடுத்துப்பாங்க. எஜுகேஷன்லேயும் சரி, என்னை கேர் பண்ணுறதுலையும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிடுவாங்க. ஃபீல் பண்ணது அந்த இடத்துல தான். என்னோட அப்பா அம்மா தான் எனக்கு பெரிய சப்போர்ட். என்னோடய என்டையர் ஃபேமிலி தான். என்னோடய அப்பா அம்மா என் ஃபேமிலிக்கு ஜஸ்ட் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். என்னுடைய ஃபேமிலி மொத்தமே என்னோடய பேரண்ட்ஸ் மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் நான் இவ்வளோ தூரம் வரைக்கும் காரணம். எல்லாருமே நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குருவாங்க. அது பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, எனக்கு தேவையான ஹெல்ப்பை எல்லாருமே பண்ணுவாங்க. படித்தா என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. ப்ரௌட் ஐ எம் ப்ரௌட் ஆல்வேஸ். ஐ எம் ஆல்வேஸ் பி ப்ரௌட் டு பி அ டிசேபிள் பர்சன்.